மனித உறவுகள். வீட்டை பூட்டிவிட்டு ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக இழுத்து பார்த்தான் தியாகு. போதுங்க, கையோட வந்துட போகுது எனக்கு என்று நடித்தாள் மனைவி வித்யா. இரு, இத கையோட கொண்டு போறதை விட பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போகலாம் என்று தியாகுவிடம் வித்யா கேட்டாள். ஏங்க, பக்கத்து வீடு தான் பூட்டி கிடக்கே. நான் இந்த பக்கத்து வீட்டை சொன்னேன் என்று தியாகு சொல்ல முகம் சுளித்து, வேண்டாங்க, அவங்க ஒரு டைப்பு, வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்னவோ மாதிரி ஆயிடும் என்று தடுத்தாள் வித்யா. அட, நாமளே முடிவு பண்ணினா எப்படி? நாம இந்த தெருவுக்கு புதுசு, குடி வந்து 3 மாசம்தான் ஆகுது. நாம தான் பேசி பழகணும். இந்த சின்ன உதவிக்கு அவங்க மாட்டேன்னா சொல்லுவாங்க என்ற தியாகு பிடிவாதமாக வீட்டு சாவியை தன் வீட்டிற்கு இடப்புறம் உள்ள ஒரு பங்களா டைப் வீட்டில் கொடுக்க சென்றான். வாசலில் நின்றபடி காலிங் பெல்லை அழுத்தினான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நடுத்தர வயது பெண்மணி கண்ணாடிக்குள் கண்களை சுருக்கியபடி வெளியே வந்தாள். அம்மா, நாங்க பக்கத்து வீடு, வெளியே போறோம். சாவியை கொஞ்சம் வச்சுக்க முடியுமா? கையோட கொண்டு போனா தொலைஞ்சிடுமோன்னு சின்ன பயம் சாதாரணமாக சொல்லி பதிலுக்கு காத்திருந்தான். அந்த அம்மாள் கொஞ்சம் முத்து பார்த்து சொன்னாள், இல்லப்பா, நாங்க கூட வெளியே போனாலும் போவோம். ஒற்றை வாக்கியத்தில் முடித்து பதில் கூட எதிர்பார்க்காமல் உள்ளே சென்றாள். இந்த விஷயம் தியாகுவிற்கு சற்று ஏமாற்றமும் அவமானமாக பட்டது. சரி என்றபடி திரும்பி வந்தான். அவன் கையில் சாவியை பார்த்து வித்யா நக்கல் அடித்தாள். இது தேவையா? கொண்டாடி சொன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டை பார்த்தாலே புரிஞ்சுக்க வேண்டாம்? மேற்கொண்டு அவளை பேச விடாமல், சரி கிளம்பு, சினிமாவுக்கு நேரமாச்சு என அவசரப்படுத்தினான் தியாகு. இதை அவர்களது 7 வயது மகன் சுகன் வேடிக்கை பார்த்தபடி நின்றான். அன்று இரவு தியாகு தன் மனைவியிடம், என் வித்யா, நம்ம வீட்டுக்கு வலப்பக்கத்துல இருக்கிறவங்க மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவங்க இல்லையே, அது கூட புரியலையாங்க? இந்த பக்கம் உள்ளவங்க நம்மள மாதிரி மாதச்சம்பளம் வாங்குறவங்க, வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்க, பக்கத்து வீட்டு மனுஷங்க தயவு வேணும்னு நம்புறவங்க. ஆனா அந்த பக்கம் காம்பவுண்ட பாருங்க, என்னமோ 6 அடி ஒசரத்துல போட்ட மாதிரி. காரணம் பணம், பெரிய கௌரவம்னு நினப்பு வேற. அன்னைக்கு கோவில்ல பார்த்தப்ப கூட நானே வலிய சிரிச்சு பேச்சு கொடுத்தேன். ஆனா அந்த அம்மா கம்முனே இருந்துச்சு. வீட்டுக்காரரு போய் சேர்ந்துட்டாராம். ஒரே பையன், பேங்க்ல வேலையாம். காலையில போனா ராத்திரி தான் வருதாம். பரம்பரையாகவே வசதி போல. அதுதான் அலட்சியம். ஒரு தடவை நம்ம சுகர் விளையாடும் போது வந்து அந்த வீட்டுக்குள்ள விழுந்தது. அதை எடுக்க போனப்போ அந்த அம்மா கேட்ட கூட திறக்காம தானே எடுத்து கொடுத்துட்டு, இனிமே இந்த பக்கம் விழக்கூடாதுன்னு சொல்லிச்சான். குழந்தை போய் சொல்லுவாங்க? நம்மளை மதிக்காதவங்கள ஏங்க நாம மதிக்கணும்? காலையில சாவி கொடுக்க போய் நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, வித்யா கொட்டி தீர்த்தாள். சரி விடு வித்யா, அவங்க பண்ண அவங்களோட. தியாகு அவளை சமாதானப்படுத்தினான். மறுநாள் ஞாயிறு விடுமுறையானதால் மெதுவாகவே வீட்டு வேலைகளை துவங்கினாள் வித்யா. வாசலில் அழைப்பு மணி அடிக்க வந்தது அவள் அப்பா சுந்தரம். ஹை, குழந்தையாய் துள்ளினாள் வித்யா. வாங்க மாமா, கையில் பேப்பருடன் வெளியே வந்து வரவேற்றான் தியாகு. என்னம்மா, சௌக்கியமா? மாப்ள, எப்படி இருக்கீங்க? குட்டி பையன் எங்க? கையில் பழங்கள் சில பொம்மைகளுடன் உள்ளே வந்தார் சுந்தரம். தூங்குறான், இதோ எழுப்புறேன்பா சொன்னாள் வித்யா. ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்து விட்டு, என்ன மாப்ள, புது வீடு எப்படி இருக்கு? ஆபீஸுக்கு போயிட்டு வர சௌகரியமா இருக்கா? அக்கம் பக்கத்துல எப்படி, நல்லா பழகுறாங்களா? ஏரியா பிடிச்சிருக்கா? அக்கறையாக விசாரித்தார் சுந்தரம். பரவாயில்ல மாமா, முன்ன இருந்த வீட்டை விட இது சௌகரியமா தான் இருக்கு. தியாகு சொல்லி கொண்டிருக்கும் போது இடைமறித்தாள் வித்யா. மற்றதை பத்தி ஒண்ணும் இல்லப்பா, ஆனா இந்த பக்கத்து வீடு, அதுவும் இந்த வீட்டுல ஒரு அம்மா பணக்காரி, அதான் சரியா ஒட்ட மாட்டேங்குதுப்பா. ஆனா இந்த பக்கத்து வீட்டுல பரவாயில்லப்பா, பேசுறாங்க. நானும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே போயிடுறேன்ப்பா. நம்ம தயவு வேண்டாம்னு இருந்தா நமக்கு எதுக்கு அதுங்க தயவு? சிரித்தார் சுந்தரம். வித்யா, நீ இன்னும் பழைய மாதிரியே இருக்க. குடும்பம்னு வந்த பிறகு வாழ்க்கையில அடிபடணுமா, அப்புறமா தான் பொது கருத்து சொல்லணும். என்ன மாப்ள, நாம இங்க புதுசு,
வந்த உடனேயே ரஃப் அண்ட் டப்பா இருக்க முடியுமா? 2 பேரும் வேலைக்கு போறவங்க, அனுசரித்து போகணும் இல்லையா என்றவரிடம் வித்யாவுக்கு பரிந்து பேசுவது போல் சொன்னான் தியாகு. இல்ல மாமா, அவ சொல்றதும் சரிதான். போனா கேட்ட கூட திறக்காம பேசுறாங்க அந்த அம்மா. நான் என்ன ரோட்ல போறவனா? பக்கத்து வீட்டுக்காரன் தானே. இத்தனைக்கும் அந்த வீட்டுல அம்மாவும் பிள்ளையும் மட்டும்தான். யோசிச்சு பார்த்தா எங்க தயவு தான் அவங்களுக்கு வேணும். சரி, அவங்கள விடுங்க. குளிச்சாச்சா? குளிக்கணுமா? கெய்சர் போடட்டுமா? தியாகு கேட்க, வேண்டாம் மாப்ள, குளிச்சுட்டு தான் கிளம்பினேன் என்று சொல்லி பேரனை எழுப்ப பெட்ரூம் சென்றார். மதியம் எல்லாரும் உணவருந்தும் நேரம் சுந்தரம் கேட்டார், ஏன் மாப்ள, வர்ற வெள்ளிக்கிழமை வீட்டுல ஒரு கணபதி பூஜை பண்ணிடலாமா? அப்பா, இது வாடகை வீடு தானே, அதான் பால் காட்சியாச்சே, தேவையா என்பது போல் கேட்டாள் வித்யா. தியாகுவோ, மாமா, சாமி விஷயம் மறுக்க தயக்கமா இருக்கு, செஞ்சிடலாம் அரைமனதாக ஒத்துக்கொண்டான். தன் மகளுக்கு புரிய வைக்க முயன்றார் சுந்தரம். பூஜை நமக்கு தாம்மா, வீட்டுக்கு இல்லை. செலவு கூட 2000க்குள்ள தான் ஆகும். நல்ல விஷயம், நீங்க லீவு மட்டும்தான் போடணும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்ன என்றார் சுந்தரம். சரிப்பா என்றாள் வித்யா. கூட்டம் ரொம்ப வேணாமா, நம்ம சொந்தக்காரங்க 20 பேர், அப்புறம் தெருக்காரங்க 10 பேர், என்ன 30 பேருக்கு சாப்பாடு சொல்லிடலாம் இல்லையா? தியாகுவை பார்த்து கேட்டார் மாமனார். தெருக்காரங்களா? அட, யாரு எனக்கு தெரியாது மாமா. இந்த பக்கத்துல உள்ளவங்க, வேலைக்கு போறவங்க, நமக்காக லீவு போட மாட்டாங்க. அந்த பக்கம் அந்த அம்மா வராது. தியாகு சொல்ல சுந்தரம் தடுத்தார். ஏன் வர மாட்டாங்க? நான் போய் கூப்பிடுறேன். அப்படி வந்தால் நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா? அட போங்க மாமா, உங்களுக்கு ஏன் இந்த வம்பு என்றான் தியாகு. உடனே எழுந்தார் சுந்தரம். மாப்ள, ஒரு 5 நிமிஷம் இருங்க, வந்து உங்ககிட்ட நிறைய பேசணும் சொல்லிவிட்டு வெளியே சென்றார். தியாகவும் வித்யாவும் புரியாமல் நிற்க அந்த பக்கத்து பணக்காரி வீட்டை நெருங்கினார் சுந்தரம். பின் 10 நிமிடத்தில் திரும்பினார். என்னப்பா, ஏன் அங்க போனீங்க? அந்த அம்மா உள்ள விட்டுச்சா? என்ன பேசுனீங்க? வித்யா சற்று வெறுப்பாகவே கேட்டாள். எல்லாம் நல்லாவே பேசிச்சு. முதல்ல உட்காரு, பொறுமையா சொல்றேன். எந்த விஷயத்திலையும் உங்க பார்வை மாதிரியே எல்லார் பார்வையும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்புமா. அவங்களுக்குன்னு தனித்தனி பார்வை இருக்கத்தான் செய்யும். அதை தப்புன்னு எடுத்த உடனே எப்படி சொல்ல முடியும்? நாம தான் நம்ம செயலால நடத்தையால மாத்தணும். அது ஒரே நாள்ல முடியுமா? அதுக்கு பொறுமை வேணும். இப்ப என்கிட்ட அந்த அம்மா பேசல, என்ன ரொம்ப அதிகமா பேசல. என் வயசுக்கு மதிப்பு கொடுத்து கேட்ட திறந்து உள்ள கூப்பிட்டாங்க. நான் தான் வேண்டாம், உள்ள வரலன்னு நாகரிகமா மறுத்துட்டேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். கணபதி பூஜைன்னு சொன்னேன், முடிஞ்சா வர்றேன்னாங்க. தண்ணீர் தரட்டுமான்னு கேட்டாங்க, வேண்டாம்னு வந்துட்டேன். எங்கள் முதல் அறிமுகம் இப்படி இருந்ததே நல்லதுதான். எடுத்த உடனேயே நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ரொம்ப மரியாதை கொடுத்து பழகணும்னு நாம எதிர்பார்க்கிறது என்னம்மா நியாயம்? முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ. நாம இங்க புதுசு, நமக்குத்தான் அக்கம் பக்கம் தயவு தேவை. அவங்க ரொம்ப காலமாகவே இருக்கிறவங்க, பணக்காரங்க வேற. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க தயவு தேவைதானேன்னு பிடிச்சோ பிடிக்காமையோ பழகித்தான் ஆகணும்னு என்ன கட்டாயம்? இந்த உலகத்துல மதம், ஜாதி, உறவு, இதை விட எல்லார் மனசுலையும் ஸ்டேட்டஸ், அதாவது அந்தஸ்து, அதுவும் பணத்தால் கிடைக்கிற வசதிங்கிற அந்தஸ்து தாமா நிறைய இருக்கு. இத வெளிப்படையா ஒத்துக்க மாட்டாங்க, புரியுதா? ஒரே மதத்துல ஒரே ஜாதியில கல்யாணம் செய்யறவங்க நல்ல மனுஷங்கன்னு ஏழையோட சம்பந்தம் பேசுவாங்களா? சரி, சொந்தங்கிறதால வசதி இல்லாதவங்க கூட எவனாவது உறவு வச்சுப்பானா? அதோட சாரம்தான் இந்த மனுஷங்களும். சக மனுஷங்களோட பேசக்கூட ஒரு அந்தஸ்து எதிர்பார்ப்பாங்க. அது இருந்தா தான் நீங்க எதிர்பார்க்கிற கொஞ்சம் அந்நியத்தோட பழகுவாங்க. இல்ல பட்டும் படாம தான் பழகுவாங்க. புரியல இல்ல? உதாரணமா, நம்ம வீட்டு வேலைக்காரி கூட நாம எப்படி பழகுறோம்? வேலையை தவிர வேற ஏதாவது பேசுறோமா? இல்ல. அவ வீடு வரைக்கும் போய் பழகுறோமா? காரணம், ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றோம்.
வேலையை முடிச்சப்புறம் அவங்களும் சக மனுஷங்க தானே. அதே நேரம் நம்ம ஆபீஸ்ல உள்ள மேல் அதிகாரிய எப்படி எடை போடுறோம்? வேலையை தவிர மற்ற விஷயத்திலையும் அவங்கள மதிக்கிறோம். வீட்டுக்கு கூப்பிட்டா பெருமையா ஃபீல் பண்றோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அதே தான். இந்த இரண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? ஒரு அந்தஸ்து, கௌரவம். அது பணத்தால வந்தது தானே. அதுதான் பக்கத்து வீட்டு விஷயமும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடிசை இருந்து அவங்க நம்ம கூட பேசலைன்னா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமா? நல்லதுன்னு போயிடுவோம். உங்ககிட்ட ரொம்ப ரிசர்வ்டா இந்த அம்மா இருக்காங்கன்னா நீங்க குடியிருக்கிறவங்க குணம் எப்படியோ நம்பி உங்ககிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சா, இல்ல பரஸ்பரம் வீட்டுக்குள்ள போய் வந்தா அதை சாக்கா வச்சு அவங்க கிட்ட கடன் கேட்கலாம், இல்ல பொருள் கேட்கலாம், வேற உதவி கேட்கலாம். அடிக்கடி வீட்டுக்கு வந்து தனிமையை கெடுக்கலாம். கொஞ்சம் வளர விட்டுட்டு அப்புறம் வெட்ட முடியாதே. அதான் கயிறா பாம்பான்னு ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஒதுங்கி இருக்கவே ஆசைப்படுறாங்க. அது அவங்க உரிமை. நீங்களும் அது மாதிரி இருக்கலாம். அது உங்க உரிமை. அதுக்காக அவங்கள தப்பா நினைக்க கூடாது. ஆனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்மளை நல்லா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க உங்க செயல், பேச்சு மூலம் நாங்களும் கௌரவமானவங்கன்னு காட்டணும். அதுக்கு 2-3 வருஷம் கூட ஆகும். இடையில பாக்குற பேசுற வாய்ப்பு கிடைச்சா அளவா பயன்படுத்திக்கணும். அப்ப இந்த கணபதி பூஜைக்கு அவங்க வந்தா நல்லா கவனிக்கணும். இது மாதிரி பல சந்தர்ப்பம் வரும். அதை பயன்படுத்தி நாம தான் நம்மளை சுத்தி நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். என்ன புரியுதா மாப்பிள்ள என்றார் சுந்தரம். மாமனாரின் பக்குவப்பட்ட பேச்சில் உண்மை இருப்பது தியாகிகளுக்கு புரிந்தது. பணம் எவருடைய அடிப்படை குணத்தையும் மாற்றாது. எனவே அதை வைத்திருப்பவர்களிடம் அந்த குணத்தை வெளிப்படுத்தும்படி நாம் தான் பழக வேண்டும் என புரிந்து கொண்டான். மாறாக பணம் உள்ளவர்களை அதே காரணத்திற்காக வெறுப்பதும் சரியல்ல. பணம் இல்லாதவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்பதும் தவறு. பணம் உள்ளவர்கள் அனைவரும் திமிரானவர்கள் என்பதும் தவறு. இதை நித்யாவிற்கு விளக்க வேண்டும் என நினைத்து கொண்டான். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.